స్తోత్రంగా దావే స్తోత్రం 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 స్తోత్ரம் స్తோத்திரம் 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 ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோங்க தாவே இந்த காலை வேலைக்காக ஆண்டவர் ஏசப்பா ஒரு சமுத நேராக வருகிறோங்க தாவே ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாவுதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மறுமரிச்சவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சோதரம் சோதரா அப்பா இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்த தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாய் தந்த ஜீவன் சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரங்க தாவே ஹalleluya 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 ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்துக்கு நேராக தாழ்த்துக்கணும் அப்பா வருகிறோங்க தாவே வருகிறோங்க தாவே ஹalleluya அப்பா நம்முடைய சட்டைகள் மறைவில் வருகிறோம் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் நம்முடைய சிரத்துக்குள்ளாடி வருகிறோங்க தாவே ஏசப்பா ஹalleluya ஹalleluya தேவனுடைய சமூகத்தில் தாவே ஹalleluya ஆமாண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தாவே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா எங்கள் ஏசப்பா ஆண்டவரே ஹalleluya சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக ஹalleluya இந்த கால வேளையில் நாங்கள் வருகிறோம் ஏசப்பா தேவரீர் அசிவாடுங்கப்பா தேவரீர் அசிவாடுங்க தாவே ஹalleluya உடைய கிருபையால் நிரப்புங்க உடைய இரக்கத்தால் நிரப்புங்க உடைய அன்பினால் நிரப்புங்க ஏசப்பா ஆமாண்டவரே எல்லா குறைவுகள் குற்றங்கள் கத்தர் மன்னிங்க ஏசப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆமாண்டவரை எல்லா சோர்வுகளை கத்தர் மாற்றுங்க எல்லா பலவீனங்களை கத்தர் மாற்றுங்க உடைய பலத்தால் அப்பா கிடைக்கட்டி கொள்ளும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே முக ஸ்தோத்திரம் பரிசுத்தரே முக ஸ்தோத்திரம் ஏசப்பா ஹalleluya தந்த ஜீவன் சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஒரு புதிய நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்தீங்களே முக ஸ்தோத்திரங்க தாவே இந்த நாள் முழுவதும் எங்களை ஜெயத்தோடு கத்தர் வழிநடத்துவீராக ஹalleluya ஆண்டவரே அப்பா ஹalleluya ஹalleluya உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எங்கள் இருளை நீர் வெளிச்சமாக்குற தகப்பன் ஆண்டவரே நீர் கத்தாவே ஹalleluya அப்பா உம்முடைய முகத்தை இந்த காலவேளையில் நோக்கி பார்க்கிறோங்க தாவே ஹalleluya உம்மை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோங்க தாவே அப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க அப்பா உம்முடைய கிருபையால் மூடிக்கொள்ளுங்க உம்முடைய வார்த்தையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்வீராக இந்த கால வேளையிலே அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் தருகிறோம் தேவரீர் கத்தாவே அப்பா எங்களை நீர் ஆளுகை செய்யும் நீர் எங்களை ஆளுகை செய்யும் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா முழுமையும் எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோங்க தாவே ஹalleluya 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 ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் அசைவாடும் தேவரீர் ஆளுகை செய்யும் தேவரீர் ஆளுகை செய்யுங்கப்பா தேவரீர் ஆளுகை செய்யுங்கப்பா ஹalleluya அப்பாவுதாவே உமக்கு நன்றி 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 கத்தாவே நீர் எங்களிடத்தில் காண்பித்த ஆண்டவரே தயை பெரியது ஆண்டவரே கிருபை பெரியது கத்தாவே உடைய இரக்கங்கள் பெரியது உடைய அன்பு பெரியது அப்பா உடைய தயவு பெரியது கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கத்தாவே ஹalleluya 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 ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி ஒரு புதிய வழிகளில் புதிய பாதையில் புதிய அபிஷேகத்தில் புதிய ஆண்டவரே அப்பா மறைவில் ஆண்டவரே இப்படி சட்டைகள் மறைவில் எங்களை மூடிக்கொள்வீராக எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை மூடிக்கொள்வீராக உடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க எல்லா குறைவுகள் குற்றங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிங்க எங்கள் மீது கிருபையாயிருங்க உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க இந்த கால வேளையிலே உடைய ஆண்டவரை மகிமை எங்களை சூண்டு கொள்ளட்டும் உடைய வெளிச்சம் எங்களை பிரகாசிப்பிக்கட்டும் உடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே ஹalleluya 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 எங்களை பலப்படுத்துங்கப்பா எல்லா சோர்வுகள் எல்லா பலவீனங்கள் எங்களை விட்டு நீங்கட்டுங்க தாவே புதிய உற்சாகத்தின் ஆவினால இந்த கால வேளையில் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் உடைய ஆவினால் நிரப்புங்கப்பா உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க கத்தர் எங்களுக்கு பலந்தாருங்கப்பா கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சகல தடைகளை கத்தர் மாற்றுங்கப்பா சகல தடைகளை கத்தர் மாற்றுங்க ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக சகல தடைகளை கத்தர் மாற்றுவீராக ஹalleluya 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 இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கால வேளையில் எங்களை சுத்திகரிப்பீராக எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை சுத்திகரிப்பீராக ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆண்டவர் வாங்கப்பா எங்கள் சிந்தையில் வாங்க எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாங்க நீங்கள் ஆளுகை செய்யுங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா அப்பா உம்முடைய கிருபையால் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா உமக்கு நன்றி 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 கத்தாவே ஹalleluya உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் கத்த பொறுப்படுத்திக் பாடுகிற பாடல்கள் உடைய வசனங்கள் வார்த்தைகள் ஆசீர்வதித்து தருவீராக எடுக்கிற ஜெபங்களை ஆசீர்வதிப்பீராக வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்துங்க ஒரு குடும்பங்களை கத்தர் ஆளுகை செய்வீராக நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துதிகனமை மேலே ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 ஹalleluya ஹalleluya கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் சில
பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு என்று ஹல்லேலூயா. அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலோ இயேசுந்தன் முன்னே செல்கிறாமே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலோ இயேசுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். ஆமே. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. ஆமே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆமே. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. போலியார் நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாமே. போலியார் நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாமே. இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். சொல்லுவாமே. இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. ஆமே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. ஆமே. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆமே. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாமே. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாமே. இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம். ஆமே. இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே
ஜெயித்திடுவோம். ஆமே, நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே, நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவ வல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவ. ஆமே, வல்லவ நல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவ. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுவாமே, நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே, வல்லவ நல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமே, வல்லவ நல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமே, வல்லவ நல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே, நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியால் நம்ம என்றைக்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகளிலும் அவரை நம்ம துதித்து பாடும்போது தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஹல்லேலூயா நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழல்களையும் தேவன் மாற்றுகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கரத்தில் இருக்கணும், அவருக்குள்ள இருக்கணும். அவரை துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம இருக்கிற இடங்கள்ல என்ன பண்ணுகிறது, அவரை நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் வரும்போது, அவர் நம்மிடத்துல வரும்போது அவருக்கு முன்பாக எதுவுமே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக எந்த வல்லமைகளும் எந்த இருளின் அதிகாரங்களும் எந்த இதுவும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அவர் வருகிறதற்கு நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும், நம்ம தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எழுந்தருள்வார். அவர் நம்மோடு கூட எழுந்தருளி இருக்கும்போது எந்த ஹல்லேலூயா எதிர்த்து வருகிற ஹல்லேலூயா அது எரிகோ மதிலாக இருந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா செங்கடல்களாக இருந்தாலும், ஹல்லேலூயா தேவன் அந்த இடத்துல நம்ம சூழ்நிலைகளில் தாண்ட செய்கிற தகப்பனா இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆண்டவருடைய ஹல்லேலூயா அந்த அழைப்பும் வந்தபோது அவர்கள் நின்ற இடங்கள் எல்லாமே வந்து ஹல்லேலூயா அது அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணுகிறது, அது ஒரு எதிராக ஒரு மலைகளை மாறி நிற்கிற ஒரு சூழல்கள் தான். இதை தாண்டி செல்ல முடியாது, இதை தாண்டி என்ன பண்ண முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழல்கள் யோர்தான் ஆகட்டும், செங்கடல்கள் ஆகட்டும், அப்படித்தானே தண்ணீருக்காக நின்றதாக இருக்கட்டும், அப்பத்துக்காக நின்றதாக இருக்கட்டும், அப்படித்தானே அதில் சுற்றிலுமே எல்லாருமே சுற்றிலும் எதிர்த்து வருகிற ஹல்லேலூயா யுத்தம் செய்கிற அப்படி எதிர்த்து வருகிற அந்த பிள்ளைகள் அப்படித்தான் வந்து ஆண்டவர் நடத்தினார். ஆனால் மனுஷனால் அவங்களால் அது முடியாது, பயந்தாம், திகைப்பு தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நிற்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் இருங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நடுவே நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிற்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. அப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து போகிறோமோ ஹல்லேலூயா யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஹல்லேலூயா எரிகோ முதல்ல சிலங்களை நிற்க வேண்டியது இருக்கும், கலக்கங்களாம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும். ஆனாலும் தேவன் தான் அதை இடிந்து விட செய்கிறவர். ஹல்லேலூயா. செங்கடல் சூழ்ந்து கொண்டாலும் அதில் தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு வழிகளை ஏற்படுத்தி தருகிற தகப்பன். கோலியாத் அப்படித்தானே எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பய வேண்டாம். ஆனால் இந்த சூழல்கள் எல்லாம் நம்மளுக்கு பயத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. பயத்தை என்ன பண்ணும், உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. பயத்தை உண்டு பண்ணும். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதனால அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், சூப்பராக நம்மளை நடத்துவார். அப்படித்தானே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்கிறார். ஏசப்பா சொல்றார், அந்த சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவைகள் ஒன்றும் உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்தாது. ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை போட்டிருக்கிறாரு. அதில் ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கொஞ்சம்
எதிர்த்து நில்லுங்க. நீங்க அப்படி நில்லுங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு போட்டிருக்கிறாரு. அதை மீறி அவன் ஒன்று செய்ய முடியாது என்கிற ஒரு உணர்வு அந்த சிந்தையில் நம்மளுக்கு எப்போதும் இருக்கணும். அதை இருந்தால் என்ன பண்ண முடியும்? பிசாசு அவன் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. நம்ம எதிர்த்து நிற்க முடியும், கொஞ்சம் திடப்படுத்தி நம்ம நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தான் ஓடி போக முடியும். நம்ம பயந்துட்டோம்னா நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை சிந்தையில் விட்டு மறக்க வச்சுட்டான்னா நம்மளுக்கு பயம் வந்துடும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பயம் வந்துடும். அப்படித்தானே? பயம் வந்துட்டோன்னா என்ன பண்ணுறது? அதில் நம்ம இன்னும் என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போவோம். அப்போ எப்போதுமே நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அந்த வார்த்தைகளை என்ன பண்ண நிலைநிறுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹே சாத்தான், நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி ஹல்லேலூயா நம்ம எதிர்த்து என்ன பண்ணணும்? நம்ம ஆவி ஆத்மா சரீரம் என்ன பண்ணணும்? திடமாக நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. நிற்கும் போது நிச்சயமாக தேவன் ஹல்லேலூயா எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? விலக்கி பாதுகாக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடல், என்னில் உண்டான ஹல்லேலூயா நன்மையாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்னில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. என்னில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. என்னில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது. என்னில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது, உம் தயவால் வந்தது, உம் தயவால் வந்தது. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஏசப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. என்னில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, உம் அன்பால் வந்தது. ஆமென். உம் அன்பால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. என்னில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. என்னில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. ஆமென். உம் கிருபையால் வந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுவான் பாபா, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. என்னில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. என்னில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, உம் அன்பால் வந்தது. அப்பா
உங்க அன்பால் வந்தது. ஆமே இயேசுவே, உம் அன்பால் வந்தது. அப்பா பார்த்து சொல்லலாம், உம் அன்பால் வந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணின ஆண்டவரே சகல நன்மைகளும் கர்த்தாவே எல்லாமே உம்மால வந்தது அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய உயர்வுகளாகட்டும், எங்களுடைய மாற்றங்களாகட்டும், எங்களுடைய சூழல்கள் ஹல்லேலூயா எல்லாமே நாங்கள் நன்மைகள் எல்லாமே வரத்திலிருந்து அப்பா உம்மிடத்தில் தான் ஆண்டவர் வந்தது. இயேசப்பா உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய அன்பினால ஆண்டவரே அதனால தான் வந்தது. இயேசப்பா ஹல்லேலூயா. நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே இந்த கால வேளைகளில் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் என்று சொல்ல ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, நீர் தான் எல்லாம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை இல்லைன்னா, உம்முடைய ரத்தம் இல்லைன்னா, உம்முடைய ஆவியானவர் நீங்க இல்லைன்னா ஹல்லேலூயா அப்பா இதெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நடத்துகிறவர், நீங்க தான் செய்கிறவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதனால எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நன்மைகளுக்கு ஹல்லேலூயா எல்லாமே நீங்க தான் அதுக்கு காரணம் ஆண்டவரே இயேசப்பா. அதனால எல்லா துதி ஆண்டவரே உம்முடைக்குரியது கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்குரியது கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய காரியங்கள் இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் இருளில் நாங்கள் காணப்படுவோம் இயேசப்பா. எங்களுடைய தீமைகள் எல்லாம் எங்களால் உண்டானதப்பா, எங்களால் உண்டானது ஆண்டவரே அப்பா. சகல நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளுக்கும் காரணம் நீங்க தான் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் எங்களை நடத்துகிற பாதைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கம்மா இல்லைன்னா நாங்கள் ஆண்டவரே ஜீரோ ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் இல்லை, நீங்க இல்லைன்னா நாங்கள் ஜீரோ ஆண்டவரே. ஒன்றுக்கும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே தகுதி இல்லை கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே அப்பா இருக்கிறது தான் அது ஒரு பெரிய பலனாக இருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீ செய்த சகல நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவரே நீர் பாராட்டின ஆண்டவரே அப்பா மகா அன்புகளுக்காக, ஆண்டவரே தயவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தாவே அப்பா உம்முடைய அன்பு எங்களை தாங்குகிறது அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பினால எங்களை ஆண்டவர் இடைக்கட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் இரவு முழுவதும் நம்மை கண்மூடின பாதுகாத்த தேவன் இந்த ஒரு புதிய நாளை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய கிருபையில, புதிய நாளில், புதிய வழிகளில், புதிய பாதைகளை தேவன் நடத்தும்படியாக ஹல்லேலூயா நம்முடைய ஆவியாத்துமா சரீரத்தை தேவனுடைய சந்நிதியில் அர்ப்பணித்து ஹல்லேலூயா நம்மளை ஹல்லேலூயா மறைத்து கொண்டு, நம்மளை மூடிக்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா பாவியான மீது கிருபையாய் இரும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஒரு மனிதன் ஜெபம் பண்ணின அதே போல நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே பார்க்கிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நீர் எங்களை ரட்சித்தீரப்பா, நீர் எங்களை வெளிச்சமாக்கினீர், எங்கள் இருளை வெளிச்சமாக்கினீர் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையில நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. புதிய நாளை காண செய்தீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த புதிய நாளில் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை தேட அப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் காண்பித்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. எங்களை காலைதோறும் ஆண்டவரை எங்களை எழுப்பி விட்டீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறதுக்கு அந்த உணர்வை தந்தது நீங்க ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. தந்த ஜீவன் சுக பலன் ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஆவியாத்துமா சரத்தை ஆண்டவரே பலனை தந்ததற்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தந்த எங்களுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே பெற்றோருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கைட்டு சேர்ந்த வேலைகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பாராட்டின சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குனதற்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பாராட்டின
காட்டின கிருபைகளுக்காக நன்றி 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 கர்த்தாவே. ஆபத்துகளில் ஆண்டவரே அப்பா, ஆபத்துகளில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் காலை ஆண்டவரே அப்பா இடர்களுக்கு தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா பாவத்துக்கு, எல்லா அக்கிரமத்துக்கு, பொல்லாத வழிகளுக்கு, சத்துருடைய கைகளுக்கு எங்களை விலக்கி விடுவித்த தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஏந்தி எங்களை நடத்துகிறீங்களே, தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்து செல்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலிகளை அப்பா எங்களுக்கு காட்டி ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எபினேசரே கர்த்தாவே, உதவுகிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அப்பா நீர்தான் எங்களை நடத்துகிறீர், நீர்தான் எங்களை தேற்றுகிறீர், நீர்தான் எங்களை ஆறுதல் படுத்துகிறீர், நீர்தான் எங்களுக்கு சமாதானம் தருகிறீர். நீங்க தான் எங்களுக்கு கர்த்தாவே எங்களை கரம் பிடித்து வழி நடக்கிறீர் இயேசப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை அறியாதபடிக்கு நாங்கள் காணப்பட்டோம் ஆண்டவரே, இருளில் இருந்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவன் எங்களை நீர் தேடி வந்தீர், நீர் காண்பித்த தயவு கர்த்தாவே. அப்பா எங்களுள்ள மாற்றங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையால் வந்தது, உம்மால வந்தது கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் பாவத்திலிருந்து விடுவித்த தகப்பன், சாபங்களிலிருந்து எங்களை விடுவித்த தேவாதி தேவன் அப்பா, எங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்த மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிற தகப்பன் அப்பா. இந்த பூமியில் நாங்கள் குடியிருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தாவே ஆமாண்டவரே அப்பா எங்களிடத்துல மாறாத அன்பு கூறுகிற எங்கள் தேவாய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஹல்லேலூயா நீக்கின தகப்பன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை புதுப்பித்து புதிய வழிகளில் நாங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிற தகப்பன் இயேசப்பா. ஹல்லேலூயா. உடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, அவைகளை அப்படியே இன்றைக்கும் சொல்லி வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தகப்பன் இயேசப்பா. இதோ இந்த கால வேளையிலே உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் இயேசப்பா, அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, உடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. இதோ உடைய பலிபீடத்தில் உடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அசைவாடுங்கப்பா. உடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பிரகாசிக்கப்படட்டுங்க தாவே. ஒவ்வொரு முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிங்க இயேசப்பா. ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரத்தை உடைய பலிபீடத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் அசைவாடும், தேவரீர் அசைவாடும், தேவரீர் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆட்கொள்வீராக இந்த வேளையிலே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. உடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உடைய வார்த்தைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உடைய ஆவிக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தருகிறோம். குடும்பங்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய கிருபை அளவில்லாமல் நிரப்பட்டு இந்த கால வேளையிலே கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே, நீர்தான் எல்லாம் கர்த்தாவே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய சமூகத்தை நாங்கள் சரண்டர் ஆகுறோம் கர்த்தாவே, உடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்கள் மீது அசைவாடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அசைவாடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அசைவாடுங்க. இந்த நாளுக்குரிய புதிய பலனை புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே தேவ கிருபை பெருகட்டும் அப்பா இந்த கால வேளையிலே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் அப்பா உடைய கிருபை பெருகும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. உடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே மேகமே அப்பா எங்கள் அவளப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆளுகை செய்வீராக, சரீரங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் எல்லா இருளின் அதிகாரங்கள், ஆண்டவர் எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டுங்க தாவே. ஒரு உற்சாகத்தின் ஆவி தேவ கிருபை இந்த கால வேளையில் நாளுக்குரிய ஆண்டவர் கிருபையாலகத்தை நிரப்புவீராக. ஆண்டவர் இந்த கிருபையாலகத்தை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் நீர்தான் மாற்றுகிறவர். நீர் வரும்போது சூழல்கள் மாறும் ஆண்டவரே. நீர் வரும்போது கர்த்தாவே எல்லா ஆண்டவரே இருள்கள் மாறும் ஆண்டவர். அங்க இருளுக்கு அங்க வேலை இல்லப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்தை தருகிறோம். தேவரீர் அசைவாடும், தேவரீர் எழுந்தருளுவீராக அப்பா, பலப்படுத்துவீராக. எல்லா கவலைகள் மாறட்டும், பாரங்கள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய பாதத்துல நாங்க இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கவலைகள் எல்லாம் அப்பாவுடைய பாதத்துல இறக்கி வைக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சந்தோஷத்தினால அப்பா உம்முடைய கிருபையால மூடிக்கொள்வாட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுக்க ஆண்டவரே அப்பா இந்த
உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, ஒரு மேலான ஒரு சமாதானம் ஆண்டவரே இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்வதாக. இந்த கால வேளையில் அப்பா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் டேடி. அப்பா உடைய சமூகத்தில் தாழ்த்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் பாராட்டின சகல நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் எம்மாத்திரங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா எங்களை ரட்சித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய விலையேற பெற்ற அன்புக்காக ஸ்தோத்திரங்க தாவே. உடைய அன்பை நினைக்கிறோம், தயவை நினைக்கிறோம். அப்பா நீங்க தான் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில அப்பா தகப்பனாக தாயாக எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்த தகப்பன் அப்பா உடைய சமூகத்தில் தாழ்த்துறேன் டேடி. உடைய சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவ கிருபை இந்த கால வேளையிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கால வேளைக்கு அதை சூண்டு கொள்ளட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றிங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆமே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆமே. ஹல்லேலூயா ஆமே. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஆமென். ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே நல்ல ஆண்டவர் பாடலை தந்து பாட வைத்தீங்க நன்றி அப்பா. துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபை தந்தீங்க நன்றி ஆண்டவரே அப்பா. எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சிங்காசன் வீட்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த துதி பலிகளை நன்றி பலிகளை வாயின் உற்சாக பலிகளை ஆண்டவரே அப்பா இந்த உதடுங்கனியாகி இந்த அதிகாலையில் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை அப்பாவுடைய பார்த்து நாங்கள் படைக்கிறோம். தேவரீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரை தூபமாக பலியாக அப்பாவுடைய சமூகத்தில் எங்களையே காணிக்கையாக எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் படைக்கிறோம் ஏசப்பா. தேவரீர் அசைவாடுங்க ஆண்டவரே. இந்த துதி நன்றி பலி ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேவரீர் எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அப்பா நீங்கள் பாத்திரராக இருக்கிறீர் ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டுங்க தாவே. துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து சொல்லுவோமாக. தேவனுடைய வசனத்துக்கு நேராக ஹல்லேலூயா நாம் கடந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் வாசிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை என்ன பண்ணு அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரு? எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம். தேவனே இந்த உலகத்தில் தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். அப்படிதானே? ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் நம்மளை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறாரு? தம்மை தாழ்த்தினார். அதில் இந்த உலகத்தில் ஏசப்பா வாழ்ந்த போதும் கூட என்ன பண்ணுகிறது? எல்லா அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் அப்படிதானே? ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுகிறார்? இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அது மாதிரி வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன பண்ணுகிறாரா?
தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போது இந்த இதில் பார்க்குறோம், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படி தானே? நம்ம இந்த உலகத்தில் சில அதிகாரங்கள், சில உயர்வுகள், ஹல்லேலூயா, சில காரியங்களெல்லாம் நம்மிடத்துல இருந்த இல்லாத காரியங்களெல்லாம் வரும்போது அதுக்குரிய ஒரு பெருமை என்ன பண்ணிடும்? வந்துடும். அப்படி தானே? ஆட்டோமேட்டிக்காக அது மாமிசம், அது மாமிசத்தின் கனி, அது இருக்கிறது. அப்படி தானே? பெருமை. ஹல்லேலூயா. அந்த ஒரு பெருமைகள் எந்த வந்துடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் நம்ம தாழ்வில் ஒன்றும் இல்லாமல் சீரோவில் இருக்கும்போது நம்மளை ஒரு பொருட்டாகவே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எண்ண மாட்டோம். நம்மளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. நம்மளை அப்படியே சரண்டராக்கு, நாங்கள் ஒன்றும் இல்லை, ஹல்லேலூயா அப்படின்னு சீரோவாக்கிடுவோம். அப்போல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? கிருபை அளிக்கிறாரு. ஹல்லேலூயா. கிருபை என்ன பண்ணுகிறாரு? அதிகமாக ஊற்றுகிறாரு. ஆனால் சில எல்லா ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுகிறது? ஒரு அந்த மாமிசம் என்ன பண்ண, ஒரு பெருமை என்ன பண்ணிடும்? கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று நம்ம நினைக்கணும், நம்ம இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம எல்லா சூழ்நிலைகளிலையும் நாம் அந்த தாழ்மையை என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ளணும். அந்த வசனம் அப்படியாக இருக்கிறது. அப்படி தானே? மன தாழ்மை நீங்கள் அணிந்து கொள்ளணும். நம்ம சட்டையை அணிந்து கொள்ளணும். யார் தான் அணிந்து கொள்ளணும்? யாருக்கு தேவையோ அவங்க தான் என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ளணும். அதில் அந்த என்னது, அதை அணிந்து கொள்ளுகிறது மாதிரி தான். அப்படி தானே? அப்போ அந்த தாழ்மையை நாம் தான் என்ன பண்ணணும்? அதை அணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போது நம்மிடத்தில் காணப்படுகிற பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? எதிர்த்து நிற்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் தேவ சமூகத்தில் தேவ காரியங்களில் நம்ம ஹல்லேலூயா தேவனுடைய கிருபைகளை நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை கூட நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தை நம்மளை தாழ்த்தி தான் என்ன பண்ணணும்? நம்ம போகணும். போகும்போது தேவன் அதிகமான கிருபைகளை தருகிறார். அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலும் எப்பவும் ஆண்டவருக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பாக நம்ம தாழ்மையை என்ன பண்ணணும்? மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். நம்ம தான் கேட்கணும். நம்ம தான் அதை அணிந்து கொள்ளணும். யார் அணிந்து கொள்கிறார்களோ, அணிந்து கொள்கிறவர்களுக்கு தேவன் பெரிய கிருபைகளை என்ன பண்ணுகிறாரு? அளிக்கிறார். ஹல்லேலூயா. இதை அணிந்து கொள்ளாமல் இருக்கும்போது பெருமை நம்மளை என்ன பண்ணுகிறது? ஆளுகை செய்கிறது. அப்படி பெருமை ஆளுகை செய்யும் போது தேவனுடைய கிருபை என்ன பண்ண முடியாது? நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு மனத்தாழ்மை நாம் என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த மனத்தாழ்மையை தாங்கப்பா, தாழ்ந்து போகணும். ஹல்லேலூயா. யாரும் சீக்கிரமாக தாழ்ந்து போக மாட்டாங்க. என்ன குறித்து நான் என்ன வெயிட்டை என்ன பண்ணணும்? காமிக்கணும். நான் யாருன்னு என்ன பண்ணணும்? காமிக்கணும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் வரும். யாராவது ஒரு ஆள் நம்மள்கிட்ட எதிராக பேசிட்டாங்களோ, இல்லை உலக பிரகாரமான காரியங்களில், வேலை செய்கிற இடங்களில் யாரோ ஒன்று பண்ணாங்க, நான் யார் தெரியுமா? அப்படி ஒரு எண்ணம் என்ன பண்ணுகிறது? நமக்கு வந்துடும். நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்? யாருன்னு நான் காட்டுறேன், என்னுடைய இது என்ன. ஆனால் இதில் ஜீரோவில் இருக்கும்போது நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்? நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன், அப்படிலாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்குது. நம்மளுக்கு சில தேவனுடைய காரியங்களும் வார்த்தைகளும் தெரிஞ்சிட்டா என்னது அப்படியே ஒரு நம்மளுக்கு ஒரு இது என்ன வந்துடும்? ஒரு இது வந்துடும். அப்போ எல்லாட்டையும் போய் இப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உலக பிரகாரமான வாழ்க்கைகளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலும் மனத்தாழ்மையை என்ன பண்ணுகிறது? நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ, ஹல்லேலூயா, அங்கே கிருபை அளிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. பட் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த கால வேளையில் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மையை நான் அணிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி தானே? கஷ்டம்தான். ஆனால் தேவ கிருபை இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்மளை ஹல்லேலூயா என்ன முடியும்? ஹல்லேலூயா அதை அணிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு தேவன் அதிகமான கிருபைகளை என்ன பண்ணுகிறார்? அளிக்கிறார். அப்போ தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மனத்தாழ்மை நாம் என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ளணும். நம்ம தான் அணிந்து கொள்ளணும். யாரும் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளை பார்க்கறது கொஞ்சம் என்னது கஷ்டம், கடினம். ஹல்லேலூயா. ஆனால் யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அங்கே தான் தேவனுடைய கிருபைகள் என்ன பண்ணுகிறது? அதிகமாக பெருகும் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். லூக்கா 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அங்கே என்ன பண்ணுகிறது? 18 அதில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஆயக்காரன், அப்படி தானே, ஆயக்காரன் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அந்த ஆண்டவர் பாருங்கள், அந்த ஜெபம் பண்ண போகிற இடத்துல ஒருவன் பரிசேயன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான காரியங்கள், அவன் ஆலயத்தில் செய்கிற காரியங்களை நினைவு கூர்ந்து என்ன பண்ணுகிறான்? போகிறான். ஆண்டவரே, நான் அந்த ஆயக்காரனை மாதிரி கிடையாது. நான் தசம்பாகம் செலுத்துகிறேன், வாரத்தில் என்ன உபவாசம் பண்ணுகிறேன், இப்படி எல்லா காரியங்களும் ஒரு நீதியை சொல்லி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறது?
கிருபையை கேட்கும்படியாக தேவனுடைய ஆலயத்தில். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் எதுக்கு வருவாங்க? தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வருவாங்க, அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதிர்த்து அதை பார்க்குற, அவனோட மனதை பார்க்குறாரு, அப்படி தானே? அவன் ஜெபம் பண்ணுகிறான் உள்ளத்தில் அவனுக்கு ஒரு இது இருக்குது. நான் இந்த ஆயக்காரன மாதிரி இல்லை, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், நல்ல ஆண்டவரை தேடுறேன், அதனால் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, கிருபை அளிப்பார். அந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணுகிறது, அதுவே ஒரு பெருமையாக காணப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கணும், இந்த உபவாசமும் தேவனை தேடுகிற இந்த வார்த்தைகளும் இதெல்லாம் யாரால வந்துச்சு? ஹல்லேலூயா. யாரால் வந்துச்சு? அந்த தேவனுடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் தான் வந்தது. அப்போ இதை உணராதவனாக தான் இதெல்லாம் செய்கிறேன் என்கிறதான ஒரு இது ஒரு இமேஜ், அப்படி தானே? ஒரு பெருமையாட்டு என்ன பண்ணிட்டு அங்கே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பார்க்க எப்போவுமே நினைவில் வச்சுருக்கணும், நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே பாவிகளான மனிதர்கள் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வந்ததுனால தான் நம்மளுக்கு நன்மைகள். நம்ம இந்த பாடணும் இல்லை, ஹல்லேலூயா, நம்மிடத்தில் உண்டான நன்மைகளுக்கு எல்லாம் அவர் தான் என்ன பண்ணுகிறது, எல்லா சகல துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார். இந்த உணர்வு நம்மளுக்கு எப்போதுமே இருக்கணும். நம்மளுக்கு நன்மையானாலும் தயவு ஆனாலும் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட்டிருக்குது, நம்ம யாரால வந்துச்சு? ஆண்டவரால் வந்துச்சு. ஹல்லேலூயா என்கிற உணர்வு இருந்தால் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதையெல்லாம் சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. அதையெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு பாவியான மனுஷன் தன்னிடத்தில் அந்த நீதி அவன் செய்யலாம், ஆனால் கிருபையா இரும் என்று சொல்லி கேட்குறான், தன்னை தாழ்த்துகிறான். அவனிடத்தில் தேவனுடைய கிருபை என்ன பண்ணிட்டு பெருகிற்று. இந்த நாளில் தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நல்லது தான். ஆனால் இதை நினச்சி நம்ம தேவனை என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும், தேடணும். ஹல்லேலூயா. அதை சொல்லி தேவ சமூகத்தில் நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், நான் செஞ்சேன், நம்மளா செஞ்சோம். ஹல்லேலூயா. தேவனை தான் செய்ய வைக்கிறார். ஏன்னா இப்போ காலையில் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அப்படி தானே? ப்ரேயர் செய்கிறோம், ஏதோ நம்ம பலத்தினாலையா? இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைப்பூட்டி இதை செய்ப்பான்னு செய்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, எங்கள் பலன் இல்லை, நாங்கள் தூங்கி போயிடுவோம், ஆனால் நீங்கள் எழுப்புகிறீங்க. ஹல்லேலூயா. எப்பா எழும்புப்பா, அதை நடத்து. அப்போ இதெல்லாம் யாரால் உண்டானது? தேவனால். அப்போ தேவனுக்கு தான் நம்ம நான் ஒன்றும் இல்லைப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீங்கள் தான் உமக்கே அந்த துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கணும். அது இந்த உலகத்தில் நம்மளை உயர்த்தப்படுறதா இருக்கணும். ஹல்லேலூயா. சகல நன்மைகளை சகல காரியங்களை தேவன் நம்மளுக்குள்ள இது எல்லாமே தேவனால உண்டாயிற்று. அதனால நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நம்ம ஹல்லேலூயா துதி நன்றி பலிகளை. அப்போ தேவ ஆலயத்துக்கு போகும்போது கூட இந்த மனதோடு கூட போகணும். ஹல்லேலூயா. சிலங்களை நம்ம மற்றவங்கள பார்ப்போம், அவங்க இப்படி மோசமாக நடக்கிற இவங்களை தான் பார்ப்போம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிறாருங்கிறத என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தை அவர் பார்க்குறாரு, அப்படிதானே? அந்த பரிசேயர் உள்ளத்திலே சொல்லி கொண்டானா. ஹல்லேலூயா. வெளியில் சொல்லு, ஆனால் உள்ளத்தில் இருக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தாழ்த்தும் போது, ஆண்டவரே இதெல்லாம் எனக்குள்ள எல்லாமே உம்மால தான் வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் தான் அந்த துதிக்கி பார்த்துரு, அந்த கிரெடிட்டெல்லாம் உமக்குரியதப்பா, நான் ஜீரோப்பா. ஹல்லேலூயா. மீது இந்த நாள் எனக்கு கிருபையாரும், இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த கிருபையை தாரும், கிருபையை ஊற்றுங்க. அப்படி நம்ம தேவ சமூகத்தில் போகும்போது மனத்தாழ்மையோடு நம்ம என்ன பண்ணணும், நாம் காணப்படணும். அதே மாதிரி தான் லூக்கா 10வது அதிகாரம் அதில் நம்ம பார்க்குறோம், 20வது வசனத்தில் பார்க்குறோம். ஏசப்பா அவருடைய சீசர்களுக்கு என்ன பண்ணுகிறது, அதிகாரம் கொடுக்கிறார். எப்படி பிசாசுகளை துரத்த எல்லாம் அதிகாரம் கொடுத்து அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அதிகாரம் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுகிறார், அவங்கள அனுப்புகிறார். அவங்க போகிறாங்க, சந்தோஷத்தோடு திரும்பி வராங்க. ஆண்டவரே, பிசாசுகள் நாங்கள் சொல்லுகிறதுக்கு என்ன பண்ணுகிறது, கீழ்ப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அந்த அதிகாரத்தினால என்ன பண்ணுகிறாரு, நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆவிகள் என்ன பண்ணுகிறது, கீழ்ப்படுகிறது. அவங்க சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ அதில் ஒரு பெருமை. இப்போ நமக்கு தேவன் நல்ல ஜெபிக்கிறோம், எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம், நம்ம கை வைக்கிறோம், பிசாசு என்ன பண்ணுகிறது, ஆடி வெளியேறது, கீழ்ப்படிந்து ஓடுது. அப்போது எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணுது, ஒரு இது வந்துடும். அப்போ நம்ம யார் ஜெபிக்கிறாங்களோ, நம்ம ஜெபிக்கிறோமோ அவளுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ தேவன் தான் இந்த கிருபையை தந்தார் என்று நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த இது இருக்கணும், அப்படி தானே? அப்போ அதான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு சீசர்களுக்கு, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் என்ன பண்ணாதுங்க, சந்தோஷப்படாதுங்க. அது ஒரு பெருமையை, ஒரு காரியங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதுக்கு சந்தோஷப்பட சொல்லுங்க,
என்னன்னா, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள். நம்மளை ரட்சித்த அந்த ரட்சிப்புக்காக ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நினைத்து அதில் சந்தோஷப்படுங்க. மீதியெல்லாம் நான் தந்த அந்த அதிகாரம், ஆவியானவர் ஹல்லேலூயா அவர் தான் இந்த காரியங்களை செய்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த தேவனுடைய வல்லமை தான் என்ன பண்ணுகிறது, அங்கே சில கிரியைகள் வந்து செய்கிறது. நம்முடைய வார்த்தையினால பிசாசு ஓடுமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அறியாமல் இருக்கும்போது இயேசு நாமத்தை சொல்லி நம்ம ஏதாவது பிசாசு துரத்த முடியுமா? அது நம்மளை என்ன பண்ணுகிறது, உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அந்த அதிகாரம் ஆண்டவர் தந்ததினால தான் இது வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த கிரெடிட்டை எங்கே கொடுக்கணும்? தேவ சமூகத்தில். ஆனால் சந்தோஷம் தான், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த இதுலேயும் மனத்தாழ்மையை நாம் என்ன பண்ணணும், தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். என் மகனே மகளே, உனக்கு அதிகாரம் தந்தேன், ஆகிலும் நீ அதில் சந்தோஷப்பட்டு இருக்கிறாத என்னப்படுகிறது, நான் உன்னை ரட்சித்தேன் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் நாமங்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதி இருக்கிறது, அந்த ஒரு சந்தோஷம், அதை மாத்திரம் நீ என்ன பண்ணுகிறது, அதை ஹல்லேலூயா உணர்ந்து நீ ஆண்டவரை என்ன பண்ணுகிறது, ஆண்டவரை துதி, அந்த ஒரு தைரியம். ஹல்லேலூயா. அப்போ தான் ஒரு தைரியம் வந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. இதை நினச்சி நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாதுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் அப்படி தான் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக தேவன் காண்பிக்கிறார் நிறைய தரிசனங்கள், காரியங்கள், இதெல்லாம் யாருக்கு ஆவியானவர் அதை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் போய், அப்பா இது ஒன்றும் இல்லைப்பா, நான் செய்யலை, நீங்கள் அதை காண்பித்தீங்க, அப்பா நான் சொன்னேன், அவ்வளவுதான், நான் இதில் ஒன்றும் இல்லைப்பா, அந்த கிரெடிட் எல்லாம் உமக்கு அப்படின்னு நம்மளை தாழ்த்தி என்ன பண்ணணும், இதுலேயும் அந்த மனத்தாழ்மை நம்ம என்ன பண்ணணும், அணிந்து கொள்ளணும். அப்படி தானே? ஹல்லேலூயா. அதே மாதிரி யோபுடைய வாழ்க்கையில் 32வது அதிகாரத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். அதில் யோபு அந்த ராமன் குமாரனாகி என்ன பண்ணுறது, அந்த எலிஹுவுக்கு பாருங்க, எலிஹுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. அப்படிதானே? அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்கள் கொடுத்தார். யோபுவும் தன்னுடைய வாழ்க்கையில் சூப்பராக வந்து என்ன பண்ணுகிறாரு, தேவனுடைய வார்த்தையின்படி சூப்பராக நடக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வந்து சொல்லுகிறார், அப்படி நடந்த விதங்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவருடைய ஒரு சோதனை காலத்திலேயே என்ன பண்ணுகிறது, பிரச்சனை வரும்போது தான் என்ன பண்ணுறது, நான் இப்படிலாம் செஞ்சேனே, அந்த நீதிகள் எல்லாம் முன்ன வருது. ஹல்லேலூயா. தான் என்ன பண்ணுகிறது, அந்த செய்த நீதி, நான் இப்படியெல்லாம் செஞ்சேனே, இப்படியெல்லாம் பண்ணினேனே, இப்படியெல்லாம் பண்ண, எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறாரு, அந்த இதை தன்னைத்தான் ஒரு நீதிமானாக்குகிற ஒரு சூழல். அப்போது நம்ம சோதனை காலத்திலையும் அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு விதமாக நடத்துகிறாரு. நம்ம சிலங்களை அநேகர சோதனை வழியாக போகும்போது, வியாதிகளில் அப்படி ஒரு இடுக்கமான போகும்போது, நான் இப்படியெல்லாம் நடந்தேன், இப்படியெல்லாம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் மீது சிலங்களை கோவப்பட்டு சில பேர் ஆண்டவரை விட்டு ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேவ மனிதன் அவன் சொல்லுகிறான். ஆனால் இந்த எலிஹு என்கிறதான தேவ பிள்ளை அவன் அந்த பேச்சை கவனிக்கும் போது சொல்லுகிறாரு, தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு என்ன பண்ணுகிறது, கோபம் உண்டது. கடைசியில் பார்த்தா தெரியும் என்ன பண்ணுறது, 42வது அதிகாரத்தில் அவர் வந்து சொல்லுகிறார், என்ன பண்ணுகிறது, என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். தன்னை தாழ்த்துகிறான். எப்படி தாழ்த்துகிறான், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பொருட்டு இல்லை. ஹல்லேலூயா. நான் என்னை அருவருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனத்தாழ்மையை ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் அந்த தாழ்த்தும் போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுகிறார், இரட்டத்தனையாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கிருபை அளித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம சோதனை நேரத்திலையும் அந்த மனத்தாழ்மை, அந்த நீதி நம்மளுக்கு முன்னாடி அது மனசில் அப்படி வரும். பாரு, நீ ஆண்டவருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சா பார்த்தியா, சத்துரு என்ன பண்ணும், சிந்தையில் நிறைய போராட்டங்கள் வரும். பார்த்தியா, உன் ஆண்டவர் கைவிட்டுட்டார், பார்த்தியா, நீ இப்படி சொல்லு, அப்படின்னு வந்து என்னது நிறைய எண்ணங்கள் வரும். ஆனால் சோதனை காலத்திலையும் அந்த மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ணணும், தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்ம சில ஆட்களுக்கு உதவி செய்வோம், அந்த ஆட்களே வந்து எதிர்த்து நம்ம வரும்போது, ஹல்லேலூயா, அந்த ஆளுக்கு தான் இப்படியெல்லாம் செஞ்சனே, அவன் அப்படியெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள் வந்து வரும். அப்போ நம்மளா செஞ்சிச்சு. ஹல்லேலூயா. தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அதை செய்கிறதுக்குரிய பலனை வந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அது நீங்கள் தான் செஞ்சீங்கப்பா. ஹல்லேலூயா.
நீங்கள் அதை செய்ய சொன்னீங்க, அவ்வளோதான். அல்லையா, அது உமக்குரியது, நீங்கள் இது பண்ணீங்க, அதுக்கு நான் இல்லை, நான் செய்யலை, அப்படிதானே? எல்லா அந்த நன்மைகளுக்கு நன்மையான எல்லா காரியங்களும் தேவனால் தான் வருகிறது. அப்போ நம்மளை என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். அல்லையா, நான் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு பொருட்டு இல்லை, உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அப்போ யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அருவருத்து என்ன பண்ணுகிறேன்? தூணிலும் சாம்பலும் இருந்து என்ன பண்ணுகிறேன்? மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்மை என்ன பண்ணுகிறாரு? அணிந்து கொள்கிறார். அவர் அணிந்து கொள்ளும் போது தேவ கிருபை அங்கே அதிகமாக என்ன பண்ணுகிறது? பெருகுகிறது. அப்போ நம்மளும் இப்படிப்பட்ட அந்த மனத்தாழ்மை நம்ம என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் வந்து பார்க்கும்போது பாருங்க, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? அல்லேலூயா. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறான்? இயேசுவின் நாமத்தினால அங்கே என்ன பண்ணுகிறான்? சுகமடைகிறான். அல்லேலூயா. அப்போ சுகமடையும் போது எல்லா ஜனங்களும் அவங்கள ஒரு ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. அப்படி தானே? தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா அந்த கிரியைகள் என்ன பண்ணுகிறார்? நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் அவங்க எவ்வளவு தூரம் தாழ்த்துறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. என்னது? எங்கள் சுய பக்தியோ எங்கள் சுய சக்தியோ இவனை, அதனால நாங்கள் என்ன பண்ணல? நடக்கலை. எங்க சக்தினால இல்லை, எங்க பலத்தினால அல்ல. ஹல்லேலூயா. அப்போ எங்க இது இல்லைப்பா, ஆண்டவர். அப்படித்தானே? ஹல்லேலூயா. அந்த இயேசுப்பாவை பற்றும் அந்த விசுவாசத்தினால தான், அவரை பற்றும் அந்த விசுவாசத்தினால தான் இவன் என்ன பண்ணுகிறான்? நடந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை என்ன பண்ணுகிறாங்க? தாழ்த்துகிறாங்க அந்த சூழ்நிலையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்கள், அநேக நேரங்கள் இந்த வார்த்தைகள் எனக்கும் உரியது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஒரு நன்மைகள், சில காரியங்கள் செய்யும்போது அப்படியே வந்து அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணும்? பெரிய அப்படியே சொல்லணும், அப்படியெல்லாம் வரும். ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தந்து ஆண்டவர் எனக்கு அதிகமாக வந்து பேசினார். ஹல்லேலூயா. மகனே, கொஞ்சம் தாழ்மையை தரிக்கணும், பெருமைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பேசும். நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கைகளில் அப்படிதானே? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே நம்ம மனத்தாழ்மையை தரித்து கொள்ளணும். தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபங்களில், சோதனை காலத்தில் அப்படிதானே? ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவனுடைய அந்த அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கும்போது நம்மளும் என்ன பண்ணுறது? பெருமை பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பெருமை எல்லாம் வந்து தேவனுக்கு நம்ம செலுத்தணும். நம்மளை தாழ்த்தி, நம்மளை மறைத்து கொண்டு தேவனை மாத்திரம் என்ன பண்ணணும்? நாம் உயர்த்தணும். அந்த சீசர்கள் அதை தான் வந்து செய்தாங்க. ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்தின, எங்கள் சுய பக்தி இல்லைப்பா, எங்கள் சுய சக்தி கிடையாது, எங்களால் அல்ல. ஹல்லேலூயா. அவன் தேவனால், ஆவியானவரால், தேவனை ஹல்லேலூயா ஏசப்பாவால் ஹல்லேலூயா அவன் வந்து என்ன பண்ணுகிறான்? அவரை பற்றி விசுவாசம் தான் அவனுக்கு ஒரு சர்வாங்க சுகத்தை என்ன பண்ணுகிறது? கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். அப்போ நம்மளும் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மளும் நம்மளை என்ன பண்ணணும்? நம்மளை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. தேவனை என்ன பண்ணணும்? நாம் உயர்த்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணணும்? நம்ம காணப்படணும். அதே மாதிரி தான் அந்த வசனத்தில் ஃபஸ்ட் நம்ம வாசித்தோம், 1 பேதுரு 5:5. ஹல்லேலூயா. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அப்படிதானே? மூப்பர் பெரியவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்கள் இளைஞர்கள் நம்ம கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்களுக்கு அப்படி தானே கீழ்ப்படியணும். வசனம் இருக்கிறது அப்படி தானே? நரைத்தவனுக்கு முன்பாக நீ எழுந்து நின்று, அப்படி தானே? அவன் நல்லவனா பாவியா அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பாக நீ என்ன பண்ணுகிறது? முன்பாக எழுந்து நின்று அவங்களுக்கு என்ன பண்ணு? கீழ்ப்படி. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை நீங்கள் என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள தேவனுடைய சமூகத்தில் கிருபை கேட்கணும். அதுக்கு நம்மளை தாழ்த்தணும். நம்மிடத்தில் ஏதாவது பெருமையான காரியங்கள் உலக பிரகாரமாகவோ நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இந்த வார்த்தை கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதில் இருந்து என்றால், கர்த்தர் பேசுகிறார் என்றால், நிச்சயமாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா அர்ப்பணிக்கணும். ஏசப்பா அவ்வளவு அதிகாரம் உடைய தேவாதி தேவன் நம்மளை மீட்கும்படியாக தன்னை எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார்ல. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தினார். நிறைய அவருக்கு எதிராக பேசின அந்த சூழல்கள் மத்தியிலையும் தன்னை என்ன பண்ணுகிறாரு? தாழ்த்துகிறார். நம்மளுக்கு ஒரு மாதிரியை என்ன பண்ணுகிறாரு? காண்பித்து ஹல்லேலூயா ஆண்டவர் வைத்து போயிருக்கிறாரு. கண்டிப்பாக தாழ்மைகளோருக்கு கிருபை அளிக்கிறார். நம்மளுக்கு இந்த ஒரு உணர்வு எப்போ இருக்கும்? நான் உலக பிரகாரமாகவும் எந்த இடத்துல நான் தாழ்ந்து போனால் தேவனுடைய கிருபை ஹல்லேலூயா என்னிடத்துல வந்து பெருகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆசை. ஆனால் நம்ம தாழ்த்துகிறதுக்கு நம்ம ஆவியாத்தும சரீரத்தை அதில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம வேலை இடங்களில், நம்முடைய குடும்பங்களில் ஹல்லேலூயா நம்ம போகிற எங்கெல்லாம் நம்ம வந்து போகிறோமோ அப்படிதானே நம்மளை தாழ்த்தி பாருங்க, அங்கே தேவனுடைய கிருபை
உட ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன், அவன் சுகம் அடைகிறான். ஹல்லேலூயா. சுகமடைந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுகிறது, போன்னு வந்து நீ எழுந்து நடன்னு சொல்கிறார். அவங்க ஓய்வு நாளாக இருக்கிற நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலைகளில் ஹல்லேலூயா, அவங்க யார் ஒன்று குணமாக்குனா, அது இயேசு அப்படின்னு சொல்லும்போது அவர் பாவி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பாவி என்று ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அவனை புறம்பே என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபையின் தேவன் வந்து சந்திக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையின் தேவன் வந்து பேசுகிறாரு. அப்போ மனுஷர்கள் தள்ளிவிடும் போது, தாழ்மை இருக்கும்போது யாரும் அவ்வளோ பொருட்டு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய கிருபை அங்கே பெருகும். ஹல்லேலூயா. தேவன் பேசுவார், தேவன் இடைபடுவார், வார்த்தையை தருவார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு முடிவெடுப்போம், ஆண்டவரே மனத்தாழ்மை எனக்கு தாங்கப்பா, நான் தான் அணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த அணிந்து கொண்டா தேவனுடைய கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அளவில்லாமல் கிடைக்கும், நம்முடைய வீட்டுக்கு கிடைக்கும், குடும்பங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைகளை தாங்க. ஒருவேளை நம்ம ஜெபத்தில் சோதனை நேரத்தில் ஹல்லேலூயா சில நேரங்களில் நான் பண்ணுறேன் அப்படி ஒரு பெருமை, அதெல்லாம் வந்து தூக்கி டிலீட் பண்ணிடுங்க. ஆண்டவரே டிலீட் பண்ணுறேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் இனி அந்த மாதிரி செய்ய மாட்டேன்ப்பா. தாழ்மையோடு நடக்கும்படி எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுடைய கிருபை அதிகமாக பெருகும்படிக்கு ஆண்டவர் இன்னும் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, இந்த கால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அதில் மனத்தாழ்மையை தாங்கப்பா, சகிக்கிறதுக்கு பலன் தாங்கப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே நீ தாழ்மை உள்ளவனுக்கு நீ கிருபை அளிக்கிற, நீர் உம்முடைய கிருபை பெருகும்படிக்கு நாங்கள் எங்களுடைய ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது ஆண்டவரே நாங்கள் இந்த சோதனைகளில் நடந்து நாங்கள் செல்லும் போது கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஒருவேளை கிருபையின் வரங்கள், ஆண்டவருடைய அந்த கிருபையின் வரங்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் நாங்கள் எந்த சூழ்நிலைகளும் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்களை தாழ்த்தி கொள்ள இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு உண்டான சகல நன்மைகளும் அப்பா ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்தில் தான், நீர் தான் அதை உருவாக்குகிறீங்க. நன்மைகள் எல்லாமே, தீமைகள் எல்லாம் எங்களுடைய இதுப்பா ஹல்லேலூயா. அதனால் இந்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் செஞ்சோம், நாங்கள் பண்ணணும், நாங்கள் இல்லைப்பா, எங்களை தாழ்த்தி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நினைப்பூட்டினார், தேவன் இதை செய்தார் அப்படின்னு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவர் உம்மை உயர்த்த என் தேவன் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு நீ கிருபை அளிக்கிற தேவன். இந்த கால வேளைகளே ஆண்டவரே எங்களை உங்களுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே இந்த இதில் கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒருவேளை பேசி தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். உங்களுடைய கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம். நாங்கள் ஒரு பொருட்டு அல்லப்பா. யோபு சொன்னது போல எங்களை அருவறுத்து நாங்கள் தூளிலும் ஆண்டவர் சாம்பலும் இருந்து மனசாப்ப நாங்கள் ஒன்றும் இல்லை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா, நீ செய்ய நினைத்து தடைபடாது, நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த தேவ மனிதன் ஆண்டவரை தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்த்துகிற போல அவருடைய சிறையிருப்புகள் மாறுகிறதப்பா, தேவனுடைய கிருபை பெறுகிறது. அதுபோல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமை உள்ளதப்பா, அந்த வார்த்தை ஆண்டவரே நீர் பேசுகிற அந்த வார்த்தை ஆண்டவரே உள்ளத்துக்குள்ளே பேசுகிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய கிருபை பெருகட்டும், எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் பெருகட்டும். நாங்கள் எல்லாருமே இதில் ஒரு ஹல்லேலூயா ஆண்டவரே சப்பா, நாங்கள் ஒருவேளை அந்த வார்த்தைகள் கர்த்தாவே நிச்சயமாக நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் அப்படி இருக்கிறோம் ஆண்டவரே. அவையெல்லாம் எங்களை மன்னிப்பீராக, அந்த குறைகளை கர்த்தர் மன்னிப்பீராக. இதோ மனம் திரும்புகிறதுக்கு இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனத்தாழ்மை அணிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்து வந்திருக்கிற எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவர் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஜெயத்தோடு பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே அப்பா, உம்மை நம்பி இருக்கிறபடி உம்முடைய கிருபை அளவில்லாமல் இந்த காலைதோறும் ஆண்டவர் உம்முடைய புது கிருபையினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கண்ணீரில், வியாதிகளில், கவலைகளில், பாரங்களில் ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தாவே கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக, கர்த்தர் நீர் தேற்றுவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த எனக்கு வழி இல்லையே, பாதை இல்லையே, தடைகளாக இருக்கே என்று ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுங்க. எல்லா சத்துடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், இருளின் வல்லமைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் ஆளுகை செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா நீர் விடுவித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே.
அப்பா நீர் முன்னும் ஆண்டவரே அப்பா முன்னே சென்று கோணலாக இருக்கிறவர்களுக்கு கத்த நேராக்குங்கப்பா. ஆண்டவர் முன்னும் பின்னுமாக கத்தர் கூட இருங்கப்பா. கைடு சில வேலைகள் எல்லா தேவைகளுக்கு கத்த சந்திங்க, எல்லா தேவைகளுக்கு கத்த சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல சமாதானத்தை கத்த கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் வழி இல்லாத ஆண்டவரே அப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு குடும்பங்களும் வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே தேவன் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமாம், உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டுங்க தாவே. ஆண்டவரே சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோங்க தாவே. இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க, காலையில் எங்களை எழுப்பி விட்டீங்கப்பா, துதிக்கும்படி செய்தீங்க, பாடும்படி செய்தீங்க, உங்களுடைய வார்த்தைகளை தந்தீங்க ஏசப்பா. இது நாள் முழுவதும் எங்களை ஜெயத்தோடு கத்தர் வழி நடத்துங்க ஏசப்பா. போகிற வருகிற வழிகளில் பாதைகளில் எல்லா ஆபத்துகளுக்கு தீங்குகளுக்கு கத்தர் விடுவித்து அப்பா தேவனும் கூட இருந்து அப்பா ஆண்டவர் உம்முடைய கிருபை சமாதானம் விலகாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் அனுதினமும் கத்தர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவரை கால் நடக்கிற இந்த ஆராதனைகளை அப்பா நாங்கள் தொடர்ந்து செய்ய ஒரு கிருபை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய ஆலோசனைப்படி செய்ய கத்த உதவி செய்யுங்க, தடைகளை கத்தர் மாற்றுங்க, எங்கள் தேசங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பட்டணங்கள் தேசங்கள் நாங்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவர் அப்பா எங்கள் இந்திய தேசங்கள் ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் கத்தாவே எல்லாரையும் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் சமாதானத்தோடு கத்தர் வழி நடத்துங்க. துதிகனமை எல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைய சதா காலங்களில் நம்ம ஒவ்வொருவரோட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.